காலம் T, திசைவேகம் c, கோணவுந்தம் h ஆகியவை நிறை, நீளம் மற்றும் நேரத்திற்கு பதிலாக அடிப்படை அளவுகளாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இவற்றின் அடிப்படையில் நிறையின் பரிமாணம் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. காலம் T, திசைவேகம் c மற்றும் கோணவுந்தம் h ஒவ்வொன்றுக்கும் நம்ம பரிமாணத்தை பார்க்கணும். காலத்துக்கு T, திசைவேகத்துக்கு LT பர்மனேஷன், கோணவுந்தத்துக்குள்ள அந்த பரிமாணங்களை எழுதிட்டு நம்ம பரிமாணங்களை கம்பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு அடிப்படையில் நிறையின் பரிமாணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நிறையின் பரிமாணத்தை ஒப்பிடணும். அது எப்படின்னு பார்க்கலாம். காலம் Tக்கு பரிமாணம் T, திசைவேகத்துக்கு LT பவர் -1, கோணத்துக்கு ML² T பவர் -1. கோணவுந்தங்கிறது L = R × P, கிராஸ் P, RP sin θ வரும். sin θ உங்களுக்கு பரிமாணம் கிடையாது. அப்போ ஆருக்கு L, Pக்கு உங்களுக்கு MLT பவர் -1. இப்போ இங்கே L, இங்கே L², ML² T பவர் -1 இந்த பரிமாணம் தான். இப்போ அது என்னென்ன, இவற்றின் அடிப்படையில் நிறைய பரிமாணம் கேட்டிருக்கால நம்ம நிறையோட ஒப்பிடுறோம். தனி M, Tக்கு பரிமாணம் A, Cக்கு B, Hக்கு C இப்படி எடுத்துக்கலாம். ஒப்பிடுவதற்காக பரிமாணங்களை பதிலிடும்போது நிறைக்கு M போட்டிருக்கோம், அந்த காலத்துக்கு T போட்டிருக்கோம், Cக்கு LT காம்பினேஷன் பதிலிட்டிருக்கோம், Hக்கு அந்த கோணம் கொடுத்துருக்காங்க, அந்த கோணத்துக்கான பரிமாணத்தை பதிலிட்டிருக்கோம். எம்முக்குன்னு பார்க்கும்போது எம்முக்கு C வருது, Lக்கு 2C, இங்கே L இருக்கு. அப்போ B, அப்போ உங்களுக்கு B + 2C வந்துடும். Tயை பொறுத்த வரைக்கும் இங்கே -C இருக்கு, இங்கே E இருக்கு, இங்கே -B இருக்கு. அப்போ A - B - C வந்துடும். அதாவது நான் இங்கே போடுறேன் A - B - C வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்னன்னா இந்த ஒவ்வொன்றின் பரிமாணங்களையும் இடது பக்கம் வலது பக்கம் ஒப்பிடும் பொழுது நிறைக்கு என்னன்னா உங்களுக்கு இங்கே C இருக்கு, அப்போ இங்கே 1 தான் இருக்கு. இப்போ C = 1. நீளத்துக்கு இங்கே B + 2C இருக்கு, இங்கே நீளம் இல்லை. இப்போ B + 2C = 0. ஒரு C மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த C மதிப்பு பண்ணிட்டுருக்கோம். இப்போ B + 2 × 1 = 0. அப்போ B + 2 = 0 வரும், அல்லது B = -2. காலத்துக்கு இங்கே A - B - C இருக்கு, ஆனால் இங்கே இந்த பக்கம் காலத்துக்கு பரிமாணம் இல்லைங்கிறதால நிறை மட்டும்தான் உங்களுக்கு இப்போ A - B - C = 0 வரும். இப்போ A அப்படியே போட்டிருக்கோம், ஏன்னா B கண்டுபிடிச்சிட்டோம். B B மைனஸ் இருக்கு, B - -2 C ஒன்றுங்கிறதால -Cக்கு பதிலாக 1 போட்டிருக்கோம். அப்போ A + 2 - 1 = 0 வரும், அல்லது A + 1 = 0. அப்போ A = என்ன வரும்? -1. அப்போ இந்த கண்டுபிடிச்ச மதிப்பெல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த சமன்பாட்டில் பதியும். M = T/A, C/B, H/C இருக்கு பார்த்தீங்களா, அதில் பதியணும். பதியும் பொழுது Aக்கு என்ன முடிச்சோம், -1, Cக்கு Bக்கு நம்ம -2 போட்டிருக்கோம், Cக்கு 1 கண்டுபிடிச்சோம். அப்போ 1ன்னா H/1 H தான். அப்போ T பவர் -1, C பவர் -2 H வரும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா T பவர் -1, C பவர் -2 H. அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. நன்றி.